சேகர், ஏய் ராஜா, இங்கே என்ன பண்ணிட்டு இருக்க? வண்டிக்கு என்னாச்சு? ஒன்றும் இல்லை, வண்டி பஞ்சர் ஆயிடுச்சு. மெக்கானிக் பஞ்சர் போடுறதுக்காக எடுத்துட்டு போயிருக்காரு. எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? வீட்டில எல்லாம் எப்படி இருக்காங்க? நல்லா இருக்கா. அப்புறம் ராஜா, வேற என்ன விசேஷம்? கேட்குறேன்னு தப்பாக நினைக்கக்கூடாது. கஷ்டம் யாருக்கும் சொல்லிட்டு வர்றதில்லை. ஆனால் இப்போ எனக்கு வந்திருக்கு. ஏற்கனவே உனக்கு நான் பணம் கொடுத்துருந்தேன்ல, அந்த பணத்தை இப்போ திருப்பி கொடுத்தா கொஞ்சம் உதவியாக இருக்கும். அது வந்து நான் பணம் எடுத்துகிட்டு வரல, வேணா செக்க தட்டுமா? கொடுப்பா, வாங்கிக்கிறேன். ராஜா, ரொம்ப சந்தோஷம்டா. ரொம்ப தேங்க்ஸ் ராஜா. ஏன்னா உன்னோட பணம் வாங்கியே ரொம்ப நாள் ஆச்சுல்ல. ஏப்பா, நான் தான் உனக்கு தேங்க்ஸ் சொல்லணும். இந்த மாதிரி நேரத்தில் பணம் கொடுத்து உதவி பண்ண பார்த்தியா? ரொம்ப தேங்க்ஸ். பரவாயில்லப்பா. வரட்டுமா? ஓகே. அப்புறம் குழந்தை பிறந்தோடனே பேர் வைக்க கூப்பிட்றா, மறந்துடாத. கண்டிப்பாக கூப்பிட்றேன். வரேன். ஓகேடா. ஓகேடா, பாய். ஹலோ, யாருங்க நீங்க? ஹலோ, போலீஸ் டிபார்ட்மெண்ட். என்ன சார் வேணும்? என்னையா பண்ணிட்டு இருக்க? சார் வண்டி பஞ்சர் ஆயிடுச்சு, மெக்கானிக் இல்லையா? என்ன பிசினஸ் பண்ணிட்டு இருக்க? சார் நான் பிபிஓ கம்பெனி வச்சிருக்கேன். அது இல்லாமல் சிங்கப்பூர் கம்பெனிகளுக்கு அவுட் சோர்சிங் ஒர்க் பண்ணி கொடுத்துட்டு இருக்கேன். ஆக்சுவலி நான் ஒரு மெடிக்கல் ரெப் சார். வேலை இல்லாத நேரத்தில் அதையும் பண்ணிக்கிட்டு இருப்பேன் சார். ஆகாஷும் அதே மாதிரி பிபிஓ கம்பெனி தான் நடத்துறாரு. யாரு சார் அந்த ஆகாஷ்? அது இருக்கட்டும், ராஜா யாரு? எந்த ராஜா? அரிசி கடை ராஜா. அவன் என் கிளாஸ்மேட் சார், டியர் ஃப்ரெண்டு. இதோ இப்போ கூட பார்த்து பேசிட்டு தான் சார் போறான். அவன் ஒரு கொலை பண்ணதா நாங்க சந்தேகப்படுறோம். கொலையா? சந்தேகம்தான், இன்னும் கன்ஃபார்ம் ஆகல. சார் ராஜா நல்லவன் சார், யாருக்கும் எந்த கெடுதலும் நினைக்க மாட்டான் சார். இந்த கொலைக்கு நீயும் உடனே நாங்க சந்தேகப்படுறோம். சார் இல்ல சார், இல்ல சார், எனக்கு எந்த ராஜாவையும் தெரியாது சார். யோ, இப்பதான் கிளாஸ்மேட்டு நெருங்கி நண்பன் சொன்ன, உடனே மாத்தி பேசுற. ஐயோ, எனக்கு தெரிஞ்சதெல்லாம் இளையராஜா, பாரதி ராஜா, பாக்கியராஜா. என்னை விட்டுருங்க சார், எனக்கு எதுவும் தெரியாது சார். உனக்கு ராஜாவுக்கு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கு. ராஜா செஞ்ச கொலைக்கு நீயும் உடந்த. அந்த டீலிங்ல தானே நீ ராஜாவுக்கு செக் கொடுத்த? இல்ல சார், அப்படியெல்லாம் இல்ல சார். என்ன, ராஜா செஞ்ச கொலைக்கு கமிஷனா? எனக்கு எதுவுமே புரியல சார். நான் புரிய வைக்கிறேன். ஆகாஷ்க்கும் உங்களுக்கும் பிபிஓ தொழில போட்டி. 2 பேரும் அதே கம்பெனி தான் நடத்திட்டு இருந்தீங்க. 2 பேருக்குமே சிங்கப்பூர்ல தான் கிளைண்ட். ஆகாஷ் தொழில் ரீதியா உங்களுக்கு விரோதமா இருந்திருக்கான். உங்களுக்கு தொழில நஷ்டத்தை ஏற்படுத்தியிருக்கான். அதனால உங்க பிபிஓ தொழிலை விட்டுட்டு மெடிக்கல் ரெப்பா வேலை செய்யணும்னு கட்டாயம் வந்துருச்சு. அதனால உங்களுக்கு ஆகாஷ் மேல கொலை வெறி. அதனாலதான் உங்க ஃப்ரெண்டு ராஜா வச்சு ஆகாஷ கொலை பண்ணிருக்கீங்க. அந்த பாடிய ஆகாஷோட இடத்துல டிஸ்போஸ் பண்ணிருக்கீங்க. சார் யாரு சார் அந்த ஆகாஷ்? நான் பார்த்தது கூட இல்ல சார். முன்ன பின்ன தெரியாத ஆள நான் எதுக்கு சார் கொலை பண்ணணும்? ஏன் முடியாது? இப்ப உதாரணமா கொசு நம்மள கடிக்குது, அது எங்க இருந்து வருது, யாருன்னு நம்ம விசாரிக்க செய்யறோம். அதே மாதிரிதான் இதுவும். சார் இப்படி எல்லாம் லாஜிக் இல்லாம பேசினா நான் என்ன சார் பதில் சொல்றது? சார் இங்க எங்கேயாவது கேமரா வச்சு டிவிக்கு ஏதாவது ஷூட் பண்ணிட்டு இருக்கீங்களா சார்? சார் நீங்க போலீஸ் வேஷம் போட்டுட்டு வந்திருக்கீங்களா? யோ, வேஷமா போடுறோம். இந்த பார். ஆமா, நிஜ போலீஸ் தான். இப்ப தெரியுதா? உண்மையை சொல்லு சார். நான் என்ன சார் சொல்றது? நான் எந்த கொலையும் பண்ணல சார், யாரையும் பண்ணவும் சொல்லல சார். எனக்கு ஆகாஷை யாருன்னே தெரியாது சார். நீங்க தப்பான ஆளை புடிச்சு விசாரிக்கிறீங்க சார். ராஜாவை பத்தி சொல்லியா? ஐயோ, எனக்கு அவனுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை சார். 8 வருஷமா நாங்க பார்க்காம தான் இருந்தோம். திடீர்னு ஒரு நாள் ராத்திரி என் வீட்டுக்கு வந்து அவசரமா கார் வேணும்னு கேட்டான். எதுக்கு? திடீர்னு மாசமா இருக்கிற அவன் பொண்டாட்டிக்கு நவக்கிரக கோயிலை சுத்தி பார்க்கறதுக்கு ஆசை வந்ததா சொன்னா சார். புள்ளத்தாச்சியோட ஆசையை நிறைவேற்றணும்னு சென்டிமெண்டா என்கிட்ட என்னென்னமோ பேசினேன் சார். என் பொண்டாட்டி பிரசவத்துக்கு அவன் பணம் கொடுத்து உதவுனா, அதனாலதான் சார் நான் கார் கொடுத்தேன். சார் அவன் என் ஃப்ரெண்டு சார்.
நான் கஷ்டப்படும் போது அவன் எனக்கு கொஞ்சம் பணம் கொடுத்து உதவுனான். அதனால தான் சார் நான் கார் கொடுத்தேன். செக் போஸ்ட்டை கிராஸ் பண்ண கார் நம்பர் இது ஒன்றா இருக்கே. சார் எந்த செக் போஸ்ட் சார்? ஆமாம், என்னைக்கு வண்டி கொடுத்த? சார் டிசம்பர் 15 சார். அது எப்படி கரெக்டாக சொல்கிற? சார் டிசம்பர் 1ஆம் தேதி என் பொண்டாட்டி அவங்க அம்மா வீட்டுக்கு போனா சார். அதனால 15 நாள் நல்லா தண்ணி அடிச்சுட்டு ஊரை சுற்றிட்டு ஜாலியாக இருந்தேன் சார். டிசம்பர் 16ஆம் தேதி என் பொண்டாட்டி திரும்பி வந்துட்டா. வந்ததுலேருந்து என் வாழ்க்கை நரகம் சார். அதனால அந்த நாளை எப்படி சார் மறக்க முடியும்? இந்த கார் தான் டிசம்பர் 15 செக் போஸ்ட்டை கிராஸ் பண்ணியிருக்கு. சார் என் கார் எப்படி சார் செக் போஸ்ட்ல? இந்த கார்ல தான் ராஜாவும் அவன் ஒய்ஃபும் செக் போஸ்ட்டை கிராஸ் பண்ணி லிமிட் தாண்டி போயிருக்காங்க. இருக்காது சார், அதுக்கு சான்ஸே இல்லை. ஏன் சார் ராஜா நவக்கிரக டூருக்கு போகவே இல்லை சார். என் பொண்டாட்டிக்கு திடீர்னு வயிற்று வலி, ப்ரோக்ராம் கேன்சல்னு அன்னைக்கு ராத்திரியே வண்டி கொண்டு வந்து என் வீட்டில் கொடுத்துட்டான் சார். எத்தனை மணிக்கு கார் எடுத்துட்டு போனா? சார் ராத்திரி ஒரு 10:30 மணி இருக்கும் சார். திரும்ப எத்தனை மணிக்கு வந்து காரை கொடுத்தான்? ஒரு 1:30-2 மணிக்கு கொண்டு வந்து கொடுத்துட்டான் சார். ஒரே குழப்பமா இருக்கே. ஏன் சார்? ராத்திரி 10 மணிக்கு நவக்கிரக டூர் போகணும்னு கார் வாங்கியிருக்கான். மாணிக்கம், செக் போஸ்ட் தாண்டி போகும்போது மணி என்ன இருக்கும்? 12 மணி சார். அதே கார் செக் போஸ்ட் மறுபடியும் வந்துச்சா? ஆமாம் சார். எத்தனை மணி? 2 மணி சார். 2 மணிக்கு காரை கொண்டு வந்து திரும்ப விட்டுருக்கான். ஆனா உங்ககிட்ட டூர் ப்ரோக்ராம் கேன்சல் சொல்லியிருக்கான். ஆனா சிட்டி லிமிட்டை தாண்டி ராஜாவும் ஒய்ஃபும் ராத்திரி 12 மணிக்கு எங்க போனாங்க? 1:30 மணி வரைக்கும் எங்க போயிட்டு திரும்பி வந்தாங்க? சார் எனக்கு தெரியாது சார். இந்த பார், இந்த காரை இன்வெஸ்டிகேஷன் எடுத்துட்டு போக போறேன். நீ எங்க எடுத்துட்டு போக முடியாது. ஜோதி, அன்னைக்கு கத்து கொடுத்த பாடத்தை கரெக்டா படிச்சுட்டு போல் இருக்கு. எல்லாம் உங்க ஆசீர்வாதம் தான் மாமா. அப்பா, ஒரு வழியா ஜோக்கு கல்யாணம் நடக்க போறத நினைச்சா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஜோ எங்களை வேற மாப்பிள்ளையே பார்க்க விடலையே. கல்யாணம் பண்ணா ராஜா தான், இல்லனா கல்யாணமே வேணான்னு ஒரே முடிவா சொல்லிட்டா. இல்ல, வந்ததுல இருந்து நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன். ஜோன்னு சொல்றீங்களே, யார? எங்க ஜோதியை தான் அப்படி கூப்பிடுறோம். அப்படியா? நான் வேற யாரோ நினைச்சேன். அப்ப இந்த கல்யாணத்தை உடனே நடத்திடலாம்ல. அதுக்காக தானே உங்க எல்லாத்தையும் மெனக்கெட்டு வரவழைச்சிருக்கு. ஆமா, மாப்பிள்ளை எங்க காணோம்? அது கூடிய நேரம் தான் இப்போ. சொல்லி வாய் போடல, அதுக்குள்ளே மாப்பிள்ளையே வந்துட்டான் பாருங்க. வார சார். டேய், உனக்கு 100 ஆயுசுடா. அதெல்லாம் சரி, இப்போ இங்க என்ன நடக்குது தெரியல. பூ, பழம், வெத்தலை, பாக்கு, சோதியோட அம்மா அப்பா. அதெல்லாம் சரி, இதெல்லாம் எதுக்குன்னு கேக்குறேன். டேய், சும்மா நடிக்காதடா. அன்னைக்கு நாங்க கோயிலுக்கு போயிட்டு வந்தப்போ கதவு திறந்து உள்ள வரும்போது என்ன நடந்துச்சு நீ மறந்துருக்கலாம். ஆனா நாங்க மறக்கலடா. என்ன நடந்துச்சு? ராசா, எல்லாத்தையும் கொஞ்சம் ஞாபகப்படுத்தி பாருடா. டேய், அதோட விளைவுதான்டா இது, புரிஞ்சுதா? இந்த பாரு ராசா, உனக்கும் சோதிக்கும் அடுத்த முகூர்த்தத்திலே கல்யாணம். இத கடவுளே நினைச்சாலும் இனிமே மாத்த முடியாது. மாப்பிள்ளை, உங்களுக்கு சம்மதம் தானே? மாப்பிள்ள, என்ன பதிலே சொல்ல மாட்டேன்றீங்க? என் பதில் தானே, இதோ சொல்றேன். என்னங்க மாப்பிள்ளை எதுவுமே சொல்லாம உள்ள போய் கதவை சாத்திக்கிட்டாரு?
அதான் அவர் பதிலே சீக்கிரம் கல்யாணம் பண்ணி பொண்ணை முதலிரவுக்கு அனுப்புங்கன்னு சிம்பாலிக்கா சொல்லிட்டு போறாரு. உண்மையிலே வெக்கப்பட்டுட்டு போய் கதை சகஜம் தானே. ஒருவேளை மாப்பிள்ள மாதிரி வருவான்னு நினைக்கிறேன். அவருக்கு விருப்பம் தான், சும்மா பிகு பண்றாரு. டேய், கரெக்ட். என்னன்னு போய் பாரு. நான் பாக்குறேன். வரும்போது மாப்பிள்ளையோட வர்றேன். டேய் மாப்பிள்ள, டேய் மாப்பிள்ள, என்னடா பண்ற? டேய் மாப்பிள்ள, டேய் மாப்பிள்ள, என்னடா ட்ரெஸ் சேஞ்ச் பண்றியா மாப்பிள்ள? டேய் அதெல்லாம் ஒண்ணும் பரவாயில்லடா, நம்ம ஜோதி தானடா, வாடா வெளியில. டேய் மாப்பிள்ள, டேய் மாப்பிள்ள, என்னதான்டா பண்ற? குருஜி என்னாச்சு குருஜி? என்னன்னு தெரியலமா, உள்ள பூந்துக்கிட்டு கதவை சாத்திக்கிட்டு திறக்க மாட்டான்றான். ராஜ், டேய் மாப்பிள்ள, ராஜ், டேய் ஜோதி கூப்பிடுறா, கதவை திறடா. டேய் டேய், இப்ப கதவை திறக்க போறே இல்லையாடா மாப்பிள்ள? ராஜ், டேய் என்ன பண்றீங்க ராஜ்? ஐயா ராசா, கதவு திறப்பா. ஐயோ, என்னாச்சுன்னு உள்ள போய் தெரியலையே. கதவு பூட்டிட்டு இருக்க. வாப்பா டேய். வெளியில. ராஜ், ஏதோ கோவப்பட்டான் போல் இருக்க. ஐயோ, இன்னொரு தடவை கல்யாண ஏற்பாடுன்னு ஏதாவது பண்ண நான் ஏதாவது பண்ணிடுவேன்னு சொல்லி பயமுறுத்துறானே. டேய், கதவு திறப்பா. பார்த்து அவர் முறைச்சிட்டே போனா. என்னையும் பார்த்து முறைச்சிட்டு தான் போனா. என்னையும் முறைச்சானே. டேய் எதா இருந்தாலும் பேசிக்கலாம்டா, வெளியில வாடா. ஐயா கதவு திறப்பா. வெளியில வாடா. டேய் மாப்பிள்ள, ராஜ், டேய் மாப்பிள்ள, டேய் ராஜா, ராஜா, டேய் திறடா. என்னடா நடக்குது? கதவை சாத்திட்டு திறக்க மாட்டேன்றான். வேகமா தட்டுறா. டேய் 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 ராஜா, என்னம்மா காரியம் பண்ற? என்னடா இதெல்லாம்? நீ சந்தோஷமா இருக்கணும் ஆசைப்பட்டு தானே இதெல்லாம் பண்றோம். ஐயோ ராசா, ஏற்கனவே திவ்யா ஏதோ சொன்னாங்கிறதுக்காக இந்த மாதிரி முட்டாள்தனமான காரியம் பண்ண. இப்ப எதுக்குடா இப்படி ஒரு காரியத்தை பண்ண? என்னடா இப்படி பண்ணிட்ட? இப்படிதான் முட்டாள்தனமா முடிவு எடுப்பாங்களா? அறிவுல உனக்கு? கொஞ்சம் கூட யோசிக்கணும் நீ. ராஜ், உங்க மேல ஆசைப்பட்டு தானே. பேசாதீங்க யாரும். உன்கிட்ட 1000 தடவை படிச்சு சொல்லியிருக்கேன். எனக்கு இன்னொரு கல்யாணம் வேணாம், என் மனசுல திவ்யா தவிர யாருமே இல்லைன்னு. கேக்குறியா? நீ எல்லாம் ஒரு தாயா இல்ல தாயான்னு கேக்குற? நீ எல்லாம் பேய். ஐயா, நீ சந்தோஷமா இருக்கணும் தானே அம்மா இப்படி எல்லாம் பண்ற? நான் தான் இன்னொரு கல்யாணம் பண்ணா சந்தோஷமா இருக்க மாட்டேன் சொல்லிருக்கேனா இல்லையா? அப்புறம் எல்லாரும் சேர்ந்து என்ன படுத்திட்டு இருக்கீங்க. ஏமா இன்னொரு பொண்ணு வாழ்க்கையை கெடுத்துக்கிட்டு இருக்க? ராஜ், இங்க பாருமா, என் வீட்லயே எனக்கு எதிரிங்களா இருக்காங்க. என்னை பெத்த அப்பா அம்மாவே என் மனசை புரிஞ்சுக்காதப்போ உன் மேல கோவப்பட்டோ ஆத்திரப்பட்டோ ஒரு பிரயோஜனமும் கிடையாது. இங்க பாரு, நீ ரொம்ப நல்ல பொண்ணு. என்கிட்ட வாக்கப்பட்டு தயவு செஞ்சு உன் வாழ்க்கையை கெடுத்துக்காத. என்னை மன்னிச்சிரு, தயவு செஞ்சு என்னை மறந்துரு. சும்மா இருக்கீங்களா? இங்க பாருங்க, உங்க பொண்ணுக்கு நல்ல அறிவுரை சொல்லி அவ வாழ்க்கையை நல்லபடியா அமைச்சு கொடுங்க. இவன் நல்ல மனசுக்கு நல்ல மாப்பிள்ளை கிடைப்பாங்க. என்ன தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க. ரொம்ப நல்லதுப்பா. அப்பா, ஜோதி வாமா போலாம். அப்பா என்னப்பா? அதான் அவரே சொல்லிட்டார்லம்மா. இனிமே என்ன, கிளம்பு. இந்த மாப்பிள்ளை இதோட மறந்துருமா. அம்மா, என்னம்மா? அம்மா ராஜ், ஜோதி வாமா. வாமா போலாம். ராஜ், ராஜ். டேய் போறாங்கடா. இன்னொரு தடவை யோசனை பண்ணி பாரு. டேய் டேய் மாப்பிள்ள, டேய் ஐயா, என்னடி இதெல்லாம்? என்ன இது புரிய மாட்டேங்குது. வண்டியை வேற எங்கேயும் நிப்பாட்டல சார்.
கான்ஸ்டபிள் கவர் கொடுங்க. கவரை பிரிச்சு கொடுங்க. யோ, என்ன துணியா இது? சார் இது கார் துடைக்கிற துணி சார். கார் துடைக்கிற துணியில ஏன் ரத்தம் இருக்கு? தெரியல சார். தெரியலையா? உங்கார் தானே? ஆமா சார். என்னையா காருக்குள்ள மண் இருக்கு? சார் தெரியல சார். என்னையா எதுக்கிட்டாலும் தெரியலங்கிற? வண்டியில் ஏதாவது ஏத்துனியா? நான் ஒன்றும் ஏத்தல சார். கான்ஸ்டபிள் கவர் காட்டுங்க. சிட்டி லிமிட்டுக்குள்ள இந்த மாதிரி மண்ணே கிடையாதையா. நீ என்ன அவுட்டர்ல எங்கேயாவது போயிட்டு வந்தியா? இல்ல சார். கொடுங்க. இந்த மண்ணையும் ஆகாஷ் புதைச்ச இருந்து மண் எடுத்தோம்ல, ரெண்டையும் செக் பண்ணுங்க. ஓகே சார். அதை கொடுங்க. அப்புறம் இதுல இருக்க ரத்த கரையும் ஆகாஷ் புதைச்ச இருந்து ரத்த கரை எடுத்தோம்ல, ரெண்டையும் செக் பண்ணுங்க. சரி. யோ, இனிமே வண்டி எங்க எடுத்து போக முடியாது சார். வண்டியை ஸ்டேஷனுக்கு எடுத்து போறோம். வண்டியை ஸ்டேஷனுக்கு எடுத்துட்டு வாங்க. நீ என் கூட வா. சார் எனக்கு ஒன்றும் தெரியும். இதுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை சார். வணக்கம் சார். நடந்த கொலை கேஸ்ல உனக்கு தெரிஞ்சதை ஒண்ணு விடாம எழுதி கொடு சார். அப்ப என்னோட காரு எவிடன்ஸியா தர முடியாது சார். நான் நிரபராதி சார். அதை சட்டம் சொல்லும். உக்காரியா, எழுதி கொடியா. ரைட்டு, சொல்லுங்க சார். எழுதி வாங்கயா. மேடம், இந்த சேகர் ராஜாவோட ஃப்ரெண்டு. இவனோட கார் தான் செக் போஸ்ட்டை கிராஸ் பண்ணுச்சு. இவனை கூப்பிட்டு விசாரிச்சதுல எனக்கு எதுவுமே தெரியாது, கார் மட்டும் தான் நான் கொடுத்தேன்னு சொல்றான். அந்த கார் எங்க? காரை சீஸ் பண்ணி வெளியில ஸ்டேஷன் முன்னாடி நிப்பாட்டிருக்கேன் மேடம். இவனை எப்படி அரெஸ்ட் பண்ணலாமா இல்ல விட்டுறலாமா? இப்போதைக்கு ஸ்டேட்மெண்ட் எழுதி வாங்கிட்டு இவனை விட்டுருங்க. நீங்க எதுவும் விசாரிக்கலையா மேடம்? இப்போதைக்கு வேண்டாம். அப்புறம் மேடம், இந்த மண்ணு கார் டிக்கில இருந்து எடுத்தது. இந்த மண்ணும் ஆகாஷ் புதைச்ச இடத்துல இருந்து எடுத்த மண்ணு ஒன்னா இருந்தா இவனும் மாட்டினா, அந்த ராஜாவும் மாட்டினா. எனக்கு இருந்த ஒரே உறவு அறுத்தவங்க இவங்களை சும்மா விடக்கூடாது. கனகா, ரிப்போர்ட் வாங்கி அனுப்பிச்சு விட்டுருங்க. மேடம், இதை நான் டெஸ்ட் கொடுத்து வந்துடுறேன். சரிங்க சார்.